புதிய குற்றவியல் சட்டங்களை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டம். எதிர்க்கட்சி தலைவராக முதல் முறையிலேயே நாடாளுமன்றத்தை தெரிக்கவிட்ட ராகுல் காந்தி 100 நிமிடங்கள் நீடித்த அனல் பறந்த பேச்சில் பாஜக அரசு மீது சரமாரி குற்றச்சாட்டு. நீட் தேர்வு பணக்காரர்களின் குழந்தைகளுக்கானது என ராகுல் காந்தி கடும் விமர்சனம். வியாபார ரீதியாகவே நீட் தேர்வு நடத்தப்படுவதாகவும் சரமாரி குற்றச்சாட்டு. மாநில கல்விக் கொள்கை அறிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் அளித்தது நீதிபதி முருகேசன் குழு. 5, 8ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு கூடாது, கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும் என பரிந்துரை. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரின் பதவி நீட்டிப்புக்கு வலுக்கும் எதிர்ப்பு. பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். உண்மையான இந்து தர்மத்தை பாஜக பின்பற்றுவதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜகவோ மோடியோ ஒட்டுமொத்த இந்துக்களின் பிரதிநிதிகள் அல்ல என்றும் விமர்சனம். ஒட்டுமொத்த இந்துக்களையும் ராகுல் காந்தி அவமதிப்பதாக பிரதமர் மோடி, அமித்ஷா குற்றச்சாட்டு. பாஜகவினரை மட்டுமே தான் விமர்சிப்பதாக ராகுல் காந்தி பதில். हिंसा नहीं फैला सकता, हिंदू नफरत नहीं फैला सकता और बीजेपी 24 घंटा नफरत, हिंसा, नफरत, हिंसा, नफरत, हिंसा. स्पीकर பாசிச போக்குடன் செயல்பட்ட பாஜகவுக்கு தமிழ்நாடு பாடம் புகட்டியிருப்பதாக திமுக எம்பி ஆர் ராசா விமர்சனம். திராவிட கொள்கையை பற்றி பாஜகவினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கூடலூர் சுற்று வட்டாரங்களில் கொட்டிய மழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த தண்ணீர். மாயாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலங்கள் மூழ்கின. ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கையால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பாம்பனில் கடலில் இறங்கி போராட்டம். மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. தமிழ்நாட்டில் 18 முக்கிய IAS அதிகாரிகள் அதிரடி இடமாற்றம். சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த சுப்ரியா சாஹூ ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக ககன்தீப் சிங் பேடி நியமனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.